என்னாச்சு? இவன் மீனாவை அடிச்சிட்டான். சொல்ல வேண்டாம் நினைச்சேன். ஆனா இனிமே பொறுமையா இருக்க முடியாது. உங்க பொண்ணுக்கு ரொம்ப தான் திமிரு அதிகம். இன்ஜினியரிங் படிப்பு சென்னையில வேண்டாம் ஊர்லயே படிக்கட்டும்னு நம்ம மாமா சொன்னப்ப இப்படி ஒரு முடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, திஸ் இஸ் டூ மச். என்ன பிரச்சனைங்க? பிரியா மீனாவை அடிச்சிருக்கா. நீ எதுக்கு அவளை அடிச்ச? அவளுக்கே தெரியும் ஏன் அடிச்சேன்னு. நீ சொல்லல, நானே சொல்லிடுவேன். எனக்கு தெரியல, நான் ஒரு தப்பு பண்ணல. நானே சொல்றேன். அந்த கார் டிரைவர் பாலுவோட கொஞ்சிட்டு இருக்கா. ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி போயிடு. இவன் என் பொண்ணு மேல வீண் பழி சுமத்துறா. வேண்டாம், இனிமே இந்த விஷயத்தை சொல்லி யாரும் இங்க சண்டை போட வேண்டாம். எல்லாம் கடந்து போங்க. போர்ட் மீட்டிங் இஸ் ஓவர். போங்கன்னு சொல்றேன்ல, எல்லாரும் போங்க. பார்த்திபா, அவனை கூப்பிடு, அந்த டிரைவரை. நீ எதுக்கு மாறுகிற? நீ செஞ்சது சரிதான். தங்கச்சி தப்பு பண்ணா அக்கா திட்டுவா, திருத்துவா. அதத்தானே நீ செஞ்ச. கேள்விப்பட்டது உண்மையா? எதை பத்தி? உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? சொல்லு. நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் யாரா காட்டுனது? நாயே, என் பேத்திய குத்தம் சொல்றியா? உன்னை ஐயோ தாத்தா, வேண்டாம் தாத்தா, விடுங்க. அப்பா, நீங்க என்ன பண்றீங்க? அவனை வேலையை விட்டு எடுங்க. போடா, போன்றல்ல. என் கண்ணு முன்னாடி நின்னு உன்னை வெட்டி வாழை மரத்துக்கு உரமா போட்டுருவேன். ஜாக்கிரதை. என்ன நினைச்சுக்கிட்ட? பார்த்திபா, அவங்கிட்ட கார் சாவியை வாங்கிட்டு அவன் கணக்கை இதோட க்ளோஸ் பண்ணி அனுப்பு. சாவியை கொடு. அம்மா, என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போ. இந்த வீட்டுல ஆம்பளைங்க இல்லன்னு நினைச்சியாடா? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்படி. தப்பு பண்ணல. ஏதாவது வாய் திறந்து பேசுன அவ்வளவுதான். என்னடா பண்ற? விடுங்க. போ, முதல்ல போடா. உனக்கு என்னாச்சு? அறிவு கெட்ட தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஊருக்கே இந்த விஷயம் தெரியணுமான்னு? உங்களுக்கு என்ன போச்சு? என் தங்கச்சி தானே இவன். டேய், அவன் நம்ம வீட்டு குழந்தைடா. அவளை போய் நான் நீனு பிரிச்சு பேசுற? எஸ், பேசுவேன். யூ ப்ரூவ் இட் நோ. உங்க பொண்ணு காதலிச்சிருந்தா இப்படி பேசிக்கிட்டா நின்னுட்டு இருப்பீங்க? மத்தவனுக்கு பிரச்சனைன்ற போது உங்களுக்கு கௌரவம் தான் பெருசு இல்ல? ஏய், என்னடா பேசுற நீ? இவரு காதலிச்சு ஓடி போனாரே, அப்போ இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியலையா? ஊருக்கு மட்டும் உபதேசம் கொடுக்காதீங்க. இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே உங்க குடும்ப கௌரவம் தான் பெருசா தெரியுது இல்ல? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசணும் தெரிஞ்சு பேசு. யாரா இருந்தா எனக்கு என்ன? இவ்வளவு நாளா பேசாம இருந்ததா நாங்க பண்ண பெரிய தப்பு. இனிமே அப்பாவும் பொண்ணு என்னென்ன கேட்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டே இரு. விடுங்கண்ணே. போடாண்ணா. நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதான் என் வெறி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அதிலே வெறித்தனமா இருக்க. ஐயோ, அவன் வரா. அவன் நம்மள இங்க ஒண்ணா பார்த்தானா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா.
நான் கோயிலுக்கு போறேன் பாலு. நீ அவ கண்ணுல படாம எப்படியாவது போயிடு. பிரியா என்னாச்சு? ஏமா என்னாச்சு? எதுக்கு அழற? சொல்லு. என்னாச்சுன்னு என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏன் அழற? கேக்குறேன்ல, சொல்லு. ரத்தம். இல்லடா, இல்ல. உன் கையில ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. நீ ஏதோ கனவு கண்டு பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். திருஷ்டி சுத்தி போடுறேன் வா. அப்பா சுமதி அக்கா, பத்மாக்கா எல்லாரும் ஓடி வாங்க. அப்பா நடக்கறாரு. இங்க பாருடா, தாத்தா நடக்கறாரு. என்னால என் கண்ணையே நம்ப முடியலடா. அப்பா அப்பா விஷ்ணுனா, தாத்தா, அப்பா நடக்கறாரு. அக்கா அங்க பாருங்களேன், அப்பா நடக்கறாரு. அக்கா அக்கா அப்பா நடக்கறத நான் பார்த்தேன்க்கா. என்ன எல்லாரும் ஏதோ அதிசயத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? போங்க, போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல இல்லம்மா, நீ கனவு கண்டுப்பாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. ஹலோ, என்ன பண்ற? தேய்ச்சி குளிக்கிறியா? இந்த தேய்ச்சா கை தேஞ்சிராது. மாமா என்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய கை அது. அட, என்னாச்சு உனக்கு? என்ன உன் கையில காட்டு பாக்குற? வேண்டாம், தொட வேண்டாம். என் கை அழுக்கா இருக்கு. எவ்வளவு அழகான கை. இங்க பாரு, கல்லுல போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அழகா ரோஸ் மாதிரி இருக்கு. போதும், இதுக்கு மேல தேய்க்காது. அது செவந்த ரோசா பூ ஒண்ணும் இல்ல. அது அது பார்த்தி, ஆ. ஒரு நிமிஷம் இங்க வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ரத்தமா இருக்கே. என்ன அங்க? அவ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. ரொம்ப நேரமா கையை கல்லை தேய்ச்சிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவ அப்படித்தான் லூசுத்தனமா ஏதாவது செஞ்சிட்டு இருப்பா. என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறது அவளுக்கே தெரியறது இல்ல. நீயே அன்னைக்கு பார்த்தல அவ என்ன செஞ்சான்னு. மாமா வந்துட்டாரு, இல்லன்னா அவளை ஒரு வழி பண்ணிருப்பேன். என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கைய வச்சு பாரு, அப்புறமா தெரியும் நான் யாரு. ஏய், இந்த பாரு, உன் திமிரெல்லாம் என்கிட்ட காமிக்காத. அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். போடி. நீங்க போங்க மாமா. சொல்றா. அங்கிள் நீங்க போங்க. அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கா. ஏதோ கனவு கண்டு பயந்துருக்கான்னு சித்தி கூட சொன்னாங்க. கனவு கண்டு பயப்படுறதுக்கு இவ தொட்டில இருக்க பச்சை புள்ள இல்ல. இவ அம்மா கிட்ட இருந்த வியாதி தான் இவளுக்கு இருக்கு. எங்கேயோ கடந்தவளை கூட்டு வந்து ஒரு குழந்தையும் கொடுத்தான்ல, அதுதான் நம்ம எல்லாருக்கும் தொல்லையா போச்சு. குடும்பமே சரியான பைத்தியம். ஏண்டி பைத்தியம்?
உன்னை நான் அடிச்சு ஒரு வழி uncle, பண்ணல. uncle, விடுங்க. என் பேரை நான் மாத்திக்கிறேன். அங்கிள் For more updates, like, comment, subscribe to our channel.